சின்னமாக அழைக்கப்பட்ட சசிகலா அவர்கள் இன்னைக்கு தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட நாங்க கூட்டணி வைக்க போறோம், இன்னும் கூடிய விரைவில் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு ஒரு பேசப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகிட்டு வருது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில எல்லா கட்சிகளும் யார் கூட கூட்டணி வைக்கலாம், எவ்வளவு தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மறுபடியும் ஆட்சியில நம்ம அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு வந்தாலும், தொகுதி பங்கீடுக்கான பிரச்சனை இருந்துட்டு வந்தாலும், காங்கிரஸ் விடாப்பிடியா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த தேர்தல கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. இதெல்லாம் முடியாது, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள நிலுவையில் இருக்கிற நிலையில அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு பனிப்போர் உண்டாகி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகல எல்லாமே முடிஞ்சிச்சுருங்க, எங்களுக்கு தொகுதி தான் இப்போ பிரிக்கணும், அதையும் நாங்க சீக்கிரமா பிரிச்சிருவோம், பிரிச்சு எல்லாரும் கொடுத்து நாங்க வேலைகள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரச்சார பயணங்களை ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கிடையில நான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் திடீர்னு நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேக கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்க கூட்டணி போட்டாங்க. அமமுக டிடி தினகரன் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் போயிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாருன்னு செங்கோட்டையன் தாவேக போயிட்டாரு. அட்லீஸ்ட் நம்ம தங்க மகன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாருன்னு பார்த்தா அவரும் யாரு கூட போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இப்படி இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு முக்குளத்தோர் ஓட்டு மற்ற சமூக ஓட்டு எல்லாம் திமுக பக்கம் போகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேக கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கிறதாகவும், பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கட்சி பேரை அம்மா அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி பேரை நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற சொல்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. பிப்ரவரி 24 தான் சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா